வணக்க மக்களை, நான் விஜயதரன். இந்த என்ன பார்க்க போறோம், எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து இலங்கையில ஒரு நகரம் பதட்டத்தில் இருக்குன்னு சொன்னா, குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா வவுனியா கிஞ்சால யாழ்ப்பாணம் மிக மிக ஒரு பதட்டமா இருக்கு. எந்த நேரமே பெட்ரோல் நிரப்புற நிலையத்துல என்ன சொல்றது, வாகனங்கள் வரிசை கட்டி நின்று கொண்டு இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் இருக்கு. இலங்கையிலேயே ஒரு பதட்டமா பெட்ரோல் இல்லாம போயிடும்ன்ற பதட்டத்துல இருக்கிற மக்கள்னு சொன்னால் ஜாழ்ப்பாண மக்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ரோட்டில் பெட்ரோல் முடிஞ்சு நின்றுட்டான். அப்போ எனக்கு கால் பண்ணால், நண்பா என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வா, நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் என் பைக் எடுத்து கொண்டு போய் எனக்கும் ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நான் கேட்டேன், இந்த போத்தலுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் தர முடியுமான்னு. இல்லைன்னு சொன்னேன். நான் கேட்டேன், சரி குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபாய் தர முடியுமான்னு கேட்டால் இல்லைன்னாங்க. சரி, இப்போ நான் திருப்பி கேட்டேன், ஒரு 100 ரூபாய்க்காக தர முடியுமான்னு கேட்டேன். இல்லை தர முடியாதுன்னா. எனக்கு புரியலை. இப்போ என்ன அடிப்படையில் தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் அதை விசாரித்து பார்த்தேன். பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம். இப்போ என்னென்னா, அடித்து கொண்டே ஸ்டாக் பண்ணிட்டு பெட்ரோல் முழுமையாக தட்டுப்பாடு வந்தால் அதை விற்பனை செய்கிறாங்க, அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லி தான் இதுக்கான என்ன சொல்கிறது தடை. ஆனால் முழுமையாக என்ன சொல்கிறது, மோட்டோவே டேங்கில் எவ்வளோ பெட்ரோலும் அடிக்கலாமா. ஆனால் நான் அதில் போய் கேட்குறேன்னு சொன்னால், எனக்கு போத்தில் ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க. புரியுதா? இப்போ ஒரு மோட்டோவேக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு, ஒரு பெட்ரோலை வேண்டி ஸ்டாக் பண்ண போகிறான்னு சொன்னால் போய் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கேட்க மாட்டான். ஒரு பேசிக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண்பை கூட உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலை. ஒருத்தன் அந்தரத்துக்கு பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கேட்குறான்டா, கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் அவன் நிலை என்னன்னு. நீங்கள் பாருங்கள், திருப்பி நான் என்ன சொன்னேன்டா, சரி மொத்தமாக 600 ரூபாயை என்ன சொல்கிறது மோட்டர் சைக்கிள் அடிங்கன்னு சொல்லி 600 ரூபாய்க்கு அடிச்சு இப்போ நான் அங்கே கொண்டு போய் நம்ம மோட்டர் சைக்கிள்லேருந்து என்ன சொல்கிறது கார்பரேட்லேருந்து லைனை கழட்டி போத்தில் எடுத்து என்னுடைய ஃப்ரெண்ட் மோட்டர் சைக்கிளுக்கு விட்டு அந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு வந்தோம். அப்போ தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆரம்பத்தில் கொடுத்துட்டீங்க. கொடுத்து போட்டு என்ன சொல்கிறது, பெட்ரோல் பிரச்சனை வந்துடுமோ, தட்டுப்பாடு வந்துடுமோன்னு சொல்லணும். ஒரு பாதிக்கப்படுற ஒரு எங்களை போன்ற ஒரு என்ன சொல்கிறது சாமானிய மிடில் கிளாஸ் ஆனாக்கள் நாங்கள் பெட்ரோல் ஸ்டாக் பண்ணி அடித்து வைக்கிற கிடையாது. நாங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து ஒரு நாள் எங்களோட நாளை போக்குறாங்கலாம். நாங்கள் அதன் அடிப்படையில் இன்னொரு 100 ரூபாய்க்கு கூட எங்களுக்கு போத்தில் பெட்ரோல் வேண்ட முடியாத நிலைன்னு சொன்னால் ஒரு மிக மிக ஒரு மனவேதனை அடிக்குது. நிச்சயமாக ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்டால் நீங்கள் அதை கொடுக்காம அப்படிதான். ஒரு பேசிக்காக திங்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு முடியலையே. ஒரு தான் அந்த இடத்துல ஒரு போத்தில் வச்சு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்கு முடியலை. அது கொஞ்சம் கூட யோசிக்க முடியலை. உங்களுக்கு அக்களுக்கு வச்சு நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்க. பட் இதில் எனக்கு புரியல, ஒரு பெட்ரோல் பிரச்சனை இல்லை நாட்டிலேன்றீங்க, ஆனால் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க மாட்டேறீங்க போத்தில்.